ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சாஃப்டான பஞ்சு போல் பணியாரம் செய்ய போகிறோம். இதை வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு 3 ரஸ்தாளி வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். அதை தோலை இப்போ உரித்து எடுத்துக்கிடுவோம். தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் அந்த பழத்தை பிச்சு போட்டுக்கிடுவோம். 3 பழத்தையும் இப்போ 3 பழத்தையும் பிச்சிட்டு பார்ப்போம். கேஆர்வி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ 3 பழத்தையும் உரித்து எடுத்தாச்சு. 3 ஏலக்காயும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு அரை கப் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். அப்புறம் அரை கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கிடலாம். அப்புறம் உப்பு ஒரு 2 பிஞ்ச் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டோம்னா நல்லா பணியாரம் இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். இப்போ மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிடுவோம். இந்த பணியாரம் நல்லா பஞ்சு போல் மென்மையாக இருக்கும். குழந்தைங்க மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடுவோம். தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். ரொம்ப எண்ணெய் விடணும்னு தேவையில்லை, ஓரளவு எண்ணெய் விட்டால் போதும். போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அந்த பணியாரம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அந்த சத்தமெல்லாம் அடங்கின பிறகு பிரட்டி போட்டுக்கிடுவோம். இப்போ கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறின பிறகு பிரட்டி போட்டுக்கிடுவோம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் இப்போ வேகணும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிடுவோம். அடுத்து இன்னொரு கரண்டியும் ஊற்றிட்டு இன்னொரு பணியாரத்தையும் சுட்டுக்கிடுவோம். இதில் 2 3 ஊற்றிக்கிடலாம், நான் இன்றைக்கி ஒன்றா தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாற்றி போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இப்போ கலர் நல்லா மாறி வெந்து வந்துருச்சு. இதையும் எடுத்துக்கிடுவோம். இப்போ பணியாரம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.